மாண்பும் முதலமைச்சர் பயத்துல ஏதோ பேசுறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கூட ஒரு விளம்பரம் போட்டிருக்கார். முழுமையாக அவங்க ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்கின்ற மாதிரி ஒரு நடக்காத நிகழ்வுகள்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடைபயணம் வருகின்ற புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவரே சொல்லிவிட்டார். கூட்டணியில் இருந்தாலும் தவறுதலாக அவர் என்ன சொல்றாருன்னா, நடைபயணத்தில் நாங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை என்றதை அவரும் வழிமொழிந்திருக்கிறார். போதை கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்து விட்டது, தமிழகமே அழிந்து விட்டது. பள்ளி கல்லூரி அருகாமையில் மாணவர்களுக்கு விதவிதமான போதைகள் கொடுக்கப்படுகிறது. எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு. நான் முதலமைச்சரை நேரில் சந்திக்கும் போது இதை வலியுறுத்துவேன். இந்த போதை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். யார் போதை விற்றாலும் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். 10 ஆண்டுகள் சிறை, 7 ஆண்டுகள் சிறை என்று அண்ணன் வைகோவே சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த கூட்டணியில் தோழமையாக இருக்கிற இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கணும்னு பயணம்லாம் மேற்கொண்டிருக்கின்ற வைகோவே இன்னைக்கு மனதில் இருக்கிறதை அப்படியே சொல்லிவிட்டார். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல அவரும் சொல்லியிருக்கிறார். ஆக நாட்டில் என்ன நடக்குது, எவ்வளவு மோசமான நிர்வாக சீர்கேடு நடக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு. கூட்டணிக்குள்ள டிடிவி ஓபிஎஸ் கொண்டு வரணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய அழுத்தமா இருக்கா? அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தாங்க தெரியும். நீங்க நமக்கு எப்படி தெரியும்? இதை நீங்க பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் உங்களுடைய ஆசையில உங்களுடைய இதை தெரிவிக்கிறீங்க. அதுக்கு நாங்க பொறுப்பில்லை. பொதுச் செயலாளரை பார்த்து முடிவு பண்றதுதான். அது நீங்களா ஊடகங்களை இல்லாததெல்லாம் போட்டு நாளைக்கு அவங்கெல்லாம் சேரலைன்னு அப்படி போடுவீங்க. அப்புறம் சேர்ந்தாங்க புதிதாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னு போடுவீங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுவீங்க. அதனால அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தான் முடிவு. பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார் எல்லாம். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கட்சி பணியை செய்ய சொல்லியிருக்கிறாரு. எஸ்ஐஆர் பணியில் முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்காரு. ஈடுபட்டிருக்கோம், அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். கட்சி வளர்ச்சிக்கு அடுத்த 2026 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வரணும். மக்கள் இன்றைக்கு கொதிப்புல இருக்காங்க, குமுறி கொண்டு இருக்காங்க. குமுறலை பார்க்க முடியுது. அவங்கள நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும், விரைவாக அகற்றணுன்றதில்ல. எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு மக்களே அந்த முடிவில் இருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்க காங்கிரஸுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்றார், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில்லை. என்ன நியாயம், என்ன தவறு? 60 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில், எங்களுக்கு ஆட்சி தரணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும். நாங்கள் ஏன் வேற கட்சியோட பேசக்கூடாது, எங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? திமுகவை பொறுப்புக்கும் வலுவளர்ந்து இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையான பெரிய கட்சி எதுன்னா அதிமுக மட்டும்தான். அதனாலதான் அதிமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கு யார் வரணும், யார் சேர்க்கணுன்றத இதில் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறார். இதில் அமித்ஷா சொல்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்களாம் கற்பனையில் இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை. எங்கள் பொதுச் செயலாளரே பதில் சொல்லிவிட்டார். டெல்லிக்கு போகிறதுனால அவன் இல்லை, பல கோரிக்கை. இப்போ 4 லட்சம் கோடி, இந்த 4 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த 4 ஆண்டுகளில் அப்படின்னு கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கார். அதே அந்த மனுவை கொண்டு போய் உள்ளாட்சி நம்முடைய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போயிருக்கிறார். ஏன்னா இது கொடுக்க போகிறதுல என்ன தப்பு? அதே மாதிரி 125 நாள் இந்த மக்களுக்கு அது கிராமப்புற வேலைவாய்ப்பு, அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு
125 நாளாக உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம ஆனால் எடப்பாடியார் தான் வேண்டுகோள் வைத்தார். அதை நிறைவேற்றி கொடுத்துருக்க மோடிஜிக்கு, உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவும் போயிருக்கிறார். இப்படி பல பணிகளை போயிருக்கிறார். அதுக்குள்ளே நீங்களாக ஒரு முடிவெடுத்து கற்பனைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கற்பனை குதிரையெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? கற்பனை குதிரை நீங்கள் போகலாம். நீங்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு போவீங்க தெரியும் எங்களுக்கு. அதனால அமமுக கூட ஓகே ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நீங்களாக தான் சொல்கிறீங்க, நீங்களாக பேசிக்கிங்க. அது நமக்கு ஒன்றும் தெரியல. அது எங்கள் பொதுச்செயலாளர் வந்தால் தான் எங்கள் பேசுவார். பொதுச்செயலாளரை பார்க்கும்போது தான் அது தெரியும்.